யுத்தத்திற்கு பிறகும் இந்த நிலைமை வரைக்கும் நாட்டை கட்டுக்கோப்பாக வைத்திருக்கிறோம், இனியும் அது கட்டுக்கோப்பாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் உடனடியாக பதவியேற்க வேண்டும் என்கிற செய்திகளை சொல்லி இருக்கிற அதே நேரம் காசா நிர்வாகத்திற்கான தேசிய குழு NCAG சொல்லுவாங்க, இவங்க தான் இனிமே காசாவினுடைய பகுதிகளை பொறுப்பேற்று அபிவிருத்தி பணிகளை முன்னெடுக்க வேண்டியவர்களாக இருக்கிறார்கள். அந்த குழுவை பற்றி சொல்லுகிற நேரத்தில் தான் அவர்கள் விரைவாக பதவியேற்க வேண்டும் என்று சொல்லி பாலஸ்தீன விடுதலை அமைப்பின் அவசரகால ஆட்சிக்குழுவின் தலைவர் முகமது அல் பர்ரா அவர்கள் இந்த செய்திகளை தெரிவித்திருக்கிறது மட்டுமல்லாமல், தொடர்ந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் காசாவை முற்றுகையிடுவது அல்லது காசாவை ஆக்கிரமிப்பதை நிறுத்துவதற்காகவும் இன அழிப்பு யுத்தத்திற்கான எந்த ஒரு சாக்கு போக்குகளையும் இனிமேல் இஸ்ரேல் சொல்லாமல் இருக்க வேண்டும் என்பதற்காகவும் காசாவினுடைய பகுதிகளினுடைய பொறுப்பை இனி ஏற்கப் போவதில்லை என்ற புதிய நடைமுறையை நாங்கள் ஏற்படுத்தி இருக்கிறோம் என்று சொல்லி இருக்கிறார்கள். சுருக்கமாக சொல்ல போனா, காசாவில் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் தானே ஆட்சியில் இருக்கிறாங்க, எனவே நாங்கள் யுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், அதனால தான் அட்டாக் பண்ணுறோம் இந்த நிமிஷம் வரைக்கும் இஸ்ரேல் சொல்றாங்க. எனவே இப்போ நாங்கள் ஆட்சியில் இல்லை, நாங்கள் ஆட்சியை கையில் கொடுத்துட்டோம், இனிமேலும் ட்ரோன் தாக்குதல், அந்த தாக்குதல், இந்த தாக்குதல்னு யுத்த நிறுத்தத்தை மீறி இஸ்ரேல் தாக்குதல் நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி இன்றைய தினம் அவர் அறிவிக்கிற நேரத்தில் மேலதிகமாக சொல்லியிருக்கக்கூடிய செய்திகளை நம்ம பார்க்க முடிகிற அதே நேரத்தில் காசாவில் இருந்து அல் ஜசீராவுக்கு செய்தி வழங்கக்கூடிய அல் ஜசீராவினுடைய பத்திரிகையாளர் ஹானி மஹமூத் அவர்கள் அல் ஜசீராவில் இது தொடர்பாக காசாவினுடைய நடைமுறைகளை பற்றி மிக தெளிவான ஒரு செய்தியை இன்றைக்கு அறிக்கை செய்திருந்தார். அந்த செய்தி அல் ஜசீரா ஒரு பரபரப்பான செய்தியாகவும் வெளியிட்டுக் கொண்டிருந்தது. ஹானி மஹமூத் அவங்க இது தொடர்பாக பேசுகிற நேரத்தில் என்ன சொன்னார்னு கேட்டா, பாலஸ்தீன விடுதலை போராட்ட அமைப்பினுடைய இந்த அறிவிப்புங்கிறது அரசியல் ரீதியாக மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது. பேச்சுவார்த்தைகளை தொடர்ந்து முன்னெடுத்து போவதற்காகவும் பல மாதங்களாக இங்கு அதிகரித்து வரக்கூடிய அதிகார வெற்றிடத்திற்கு பிறகு தொழில்நுட்ப வல்லுநர்களுடைய குழு காசா பகுதிக்கு வந்து பொறுப்பேற்பதற்காக பாலஸ்தீன விடுதலை அமைப்பிடமிருந்து வழங்கப்படுகிற ஒரு சலுகையின் ஒரு பகுதியாகத்தான் இதை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி இன்றைய நாள் ஹானி மஹமூத் அவர்கள் அல் ஜசீராவுக்கு ரிப்போர்ட் பண்ணும்போது இந்த செய்தியை சொல்றாரு. தொழில்நுட்ப குழு வரணும், அவங்க பொறுப்பெடுத்து அடுத்த அபிவிருத்தி திட்டங்களை செய்யணுங்கிறதுக்காகத்தான் இந்த சலுகையை பாலஸ்தீன விடுதலை அமைப்பு கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்கிறதோட பேச்சுவார்த்தைகளையும் அடுத்த கட்டத்துக்கு போக வேண்டி இருக்குது, அதற்காகவும் இது கொடுக்கப்படுகிறது என்று சொல்லக்கூடியவர் இந்த நடவடிக்கைகள் காசாவில் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு தன்னுடைய அரசியல் அல்லது இராணுவ பங்களிப்பை கைவிடுகிறது என்று அர்த்தம் அல்ல. மிக தெளிவாக புரிஞ்சுக்கிறேன் கேட்டா, இவங்க ஆட்சியை கொடுத்துட்டாங்கிறதுக்காக இனிமே பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் அரசியலை கைவிட்டு விட்டார்கள் அல்லது இராணுவ பங்களிப்பை கைவிட்டு விட்டார்கள், இப்படி யாருமே உலகத்தில் புரிஞ்சுக்கிறாதியே என்று சொல்லக்கூடிய அல் ஜசீராவினுடைய பத்திரிகையாளர் ஹானி மஹமூத் அவங்க மாறாக காசாவில் இருக்கக்கூடிய உள்ளக நேரடி குடிமை. வணக்கம் நண்பர்களே, உலகையே பதற்றத்தில் ஆழ்த்தும் முக்கிய செய்தியுடன் உங்களை சந்திக்கிறோம். மத்திய கிழக்கில் நிலைமை மீண்டும் தீவிரமடைந்துள்ளது. அமெரிக்கா ஈரானின் பல இராணுவ இலக்குகள் மீது புதிய வான்வழி தாக்குதல்களை நடத்தியதாக அறிவித்துள்ளது. இந்த தாக்குதல்களில் ஏவுகணை தளங்கள், ரேடார் அமைப்புகள் மற்றும் இராணுவ கட்டுப்பாட்டு மையங்கள் குறிவைக்கப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த தாக்குதலுக்கு ஈரானும் தாமதிக்காமல் பதிலடி கொடுத்துள்ளது. அமெரிக்க இராணுவ தளங்களை நோக்கி ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகள் ஏவப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதனால் மத்திய கிழக்கு முழுவதும் பாதுகாப்பு எச்சரிக்கை அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையில் உலக சந்தையும் அதிர்ச்சியடைந்துள்ளது. கச்சா எண்ணெய் விலை மீண்டும் உயரத் தொடங்கியுள்ளது. குறிப்பாக ஹார்முஸ் நீரிணையில் பதற்றம் அதிகரித்துள்ளதால் உலகளாவிய எண்ணெய் விநியோகம் பாதிக்கப்படுமோ என்ற கவலை எழுந்துள்ளது. இந்த மோதல் மேலும் விரிவடையுமா அல்லது மீண்டும் பேச்சுவார்த்தை மூலம் அமைதி திரும்புமா என்ற கேள்வி உலக நாடுகளிடையே பெரும் கவலையை ஏற்படுத்தியுள்ளது. இனிவரும் சில நாட்கள் மத்திய கிழக்கின் எதிர்காலத்திற்கும் உலக பொருளாதாரத்திற்கும் மிகவும் முக்கியமானதாக இருக்கும். இந்த முக்கிய செய்தி குறித்த அடுத்தடுத்த அப்டேட்களை தொடர்ந்து வழங்குகிறோம். நன்றி. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்கள்.